அனைவருக்கும் வணக்கம். கடந்த திமுக ஆட்சியில கடந்த ஆண்டு வேளாண்மை துறையில கொண்டு வந்த திட்டம் தான் உழவர் அலுவலர் திட்டம் 2.0. இந்த திட்டத்திலிருந்து விவசாயிகள் பயனடைய மாட்டாங்க, விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பு தான் ஏற்படுத்தும் சொல்லி தமிழகத்துல அனைத்து விவசாய சங்கங்களும் பலதரப்பு கோரிக்கைகளை முதலமைச்சருக்கு கொடுக்கும்போது முதலமைச்சர் விவசாய கோரிக்கைக்கு செவி சாய்க்கல. அதே போலதான் இப்ப இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் விவசாயிகள் கோரிக்கைக்கு இதுவரைக்கும் செவி செய்யாம இருக்காங்க. இந்த திட்டத்தினால 100% விவசாயிகளுக்கு பாதிப்பு தான் வரும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வேளாண்மை துறை, தோட்டக்கலை துறை, வேளாண் பொறியியல் துறை, வேளாண் வணிகம் மற்றும் விற்பனை துறை 4 துறைகளையும் ஒட்டுக்கா இணைச்சு தொழில்நுட்ப அறிவே இல்லாதவங்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இப்ப பயிர்களுக்கு என்ன பூச்சி தாக்கியிருக்கா, நோய் தாக்கியிருக்காங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, தொழில்நுட்பமும் தெரிய மாட்டேங்குது. அவங்களோட பரிந்துரையின்படி விவசாயிகள் இன்னைக்கு விவசாயம் பண்ணணும்னா இதுல பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படும், பயிர் சேதமும் ஏற்படும். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகுச்சுன்னா இதுக்கு யார் பொறுப்பேற்றுவாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த திட்டத்தை உடனடியா ரத்து பண்ணணும்னு சொல்லி இளம் விவசாய சங்கத்து சார்பா நாங்க இன்னைக்கு மீண்டும் முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கிறோம். அடுத்தபடியா பார்த்தா அட்மா திட்டம். இந்த அட்மா திட்டங்கிறது மிக சிறப்பான ஒரு திட்டம். இந்த திட்டம் மத்திய அரசுனால செயல்படக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு செயல் விளக்கம் கொடுக்குறாங்க, பயிற்சி வகுப்பு கொடுக்குறாங்க, கருத்தரங்குகள் நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம நல்ல முறையில யாரெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்களோ, அது வெளி மாநிலமா இருக்கட்டும், வெளி மாவட்டமா இருக்கட்டும், அங்கெல்லாம் கூட்டிட்டு போய் இவங்களுக்கு தேவையான அந்த அறிவை நேரடியா பாக்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உருவாக்கி தராங்க. அந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா விவசாயிகள் இல்லாத ஒரு உறுப்பினர்களையும் தலைவர்களையும் இன்னைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய தாவேக்க நிர்வாகிகளுக்கு அந்த பொறுப்பை வழங்குறதா ஒரு தகவல் பரவிட்டு இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னா கிடைக்கக்கூடிய நல்ல திட்டங்களும் கிடைக்காம போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். இதையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கருத்தில் எடுத்துக்கொண்டு விவசாயிகள் நலன் கருதி நல்ல முறையில நல்லபடியா விவசாயம் பண்றவங்களை, விவசாய அறிவு உள்ளவங்களை அட்மா திட்டத்துக்கு உறுப்பினராகவும் தலைவராகவும் நியமனம் பண்ணணும்னு சொல்லி இளம் விவசாய சங்கத்து சார்பா இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம். அதாவது இன்னைக்கு பட்டய படிப்பு வேளாண்மை துறையிலும் இருக்குது, தோட்டக்கலை துறையிலும் இருக்குது. தோட்டக்கலை துறையில இன்னைக்கு பணிபுரியுறீங்க எல்லாமே 2 வருடம் பட்டய படிப்பு படிச்சுட்டு வராங்க. இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் முடிச்சவங்க கொண்டு ஹார்டிகல்ச்சரை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எப்படி அந்த 2 வருஷத்துக்குள்ள படிப்பு தெரியும், அந்த நாலேஜ் எப்படி அவங்களுக்கு தெரியும்? அது மட்டும் இல்ல, வருஷத்துக்கு 400 மாணவ மாணவிகள் தோட்டக்கலை துறையில பட்டய படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட எதிர்கால வேலை வாய்ப்பு கேள்விக்குறியாகக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒருத்தர் கீழே வேலை செஞ்சவங்க இன்னைக்கு 4 பேருக்கு கீழே வேலை செய்யற நிலைமையில் இருக்கு. அப்ப 4 அதிகாரிகள் 4 விதமான வேலைகளை கொடுக்குறாங்க. இதனால அரசு அதிகாரிகளுக்கு பணி சுமை ஏற்படுது. பணி சுமை ஏற்படுறது மட்டும் இல்லாம மன அழுத்தமும் ஏற்படுது. அவங்களே மன அழுத்தத்தில் இருக்கும்போது எங்களுக்கு எப்படி திட்டங்களை கொண்டு எங்களுக்கு எப்படி தொழில்நுட்பங்களை கொண்டு கொடுப்பாங்க? இந்த 2.0ங்கிற திட்டத்தை ரத்து பண்ணணும்னு சொல்லி எல்லா விவசாய சங்கங்களும் கோரிக்கை வச்சிருக்கோம். மீண்டும் ஒரு முறை இளம் விவசாய சங்க சார்பா மாண்புமிகு முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கிறோம். அட்மாலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாவேக்கால இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதாவது விவசாயிகளே இல்லாதவங்களை கொண்டு இன்னைக்கு பொறுப்பு கொடுக்கறதா சொல்றாங்க, உறுப்பினராகவும் தலைவராகவும். இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு தவறான செயல். விவசாயிகளுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கணும்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர்களை வேண்டி கேட்டுக்கிறோம். நியமனம் பண்ண போறதுனாலதான், அந்த தகவல் வெளியில வரனாலதான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். விவசாயிகளை தான் நியமனம் பண்ணணும், அதுதான் அந்த அட்மாவோட விதிமுறைகளும். இல்ல, இதுக்கு முன்னாடி விவசாயிகளை நியமனம் பண்ணிருக்காங்க. உறுப்பினர் பொறுப்பு வழங்கணும்னு அட்மா விதியிலே இருக்கு. அந்த விதியை இன்னைக்கு முரணா தாவேக கட்சி நிர்வாகிகளுக்கு, விவசாயம் இல்லாதவங்களுக்கு வழங்குறாங்க. அது ஒரு பேச்சு அடிப்படுது. அப்படி நடந்துச்சுன்னா விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுவாங்க. இருக்கிறதே உண்மையிலுமே நல்ல திட்டம் எதுன்னு பார்த்தா அந்த அட்மா திட்டம் தான். அது மத்திய அரசோட ஒரு திட்டம். அந்த திட்டத்தை நாசம் பண்ண வேணாம்னு சொல்லி மாண்புமிகு தமிழக முதல்வர் கிட்ட மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்.